ஹலோ! வாங்க எங்கள் வீட்டில் நண்டு எப்படி சமைக்கிறேன்னு பாருங்கள். நான் வந்து லீஷியஸில் தாங்க நண்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் ரெகுலராக லீஷியஸில் ஆர்டர் பண்ணுவேன். நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மட்டன், சிக்கன்லாம் நல்லா டெண்டராக இருக்கும். அது கூட ஐஸ் வச்சு எப்போவுமே அனுப்பிடுவாங்க. ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நண்டு வந்து மார்க்கெட்லலாம் வாங்கினோன்னா அந்த ஒயிட் கலராக ஒன்று இருக்கும், அதை க்ளீன் பண்ணுவோம். பட் இவங்க அதெல்லாம் க்ளீன் பண்ணியே கொடுத்துட்றாங்க. பெருசாக மார்க்கெட்டில் போய் நான் வாங்குறது இல்லை. ஸோ லீஷியஸ்லேயே எப்படி வீக்லி ட்வைஸ் ஆர்டர் பண்ணிடுவேன். சம்டைம்ஸ் எப்போவாவது மார்க்கெட்லேயும் போய் வாங்குறது இருக்குது. நான் பெரிய நண்டு தாங்க எதிர்பார்த்தேன், ஆனால் சின்ன நண்டு தான் வந்திருந்தது. இது ஸ்பாட்டட் நண்டு தான், கடல் நண்டு தான். நல்லா இருந்தது, சமைச்சு சாப்பிட்ட ருசியாக இருந்தது. நிறையா டைம் வாங்கியிருக்கேன் நான். இப்போ இதுக்கு தேவையான வெங்காயம் நான் போட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி எண்ணெய் போட்டு சோம்பு, கறி லீவ்ஸ் போட்டு தாளிச்சிடுவேன். எல்லா நான்வெஜிடேரியனுக்கும் நான் சோம்பு, கறி லீவ்ஸ் போடுவேங்க. அப்புறம் உப்பு, நல்லா வெங்காயம் வதக்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வெங்காயம் போட்டிங்கன்னா ஒரு சொட்டு உப்பு போட்டுட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கு முன்னாடி கிராபை நல்லா 4-5 டைம்ஸ் கழுவியாச்சு. கழுவி அதில் மஞ்சள் பொடி, உப்பு, ஆயில், புதினா போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, இது 4 போட்டு அரைச்சி விழுது எடுத்து இதில் போட்டிருக்கேன். எப்போவுமே நான்வெஜிடேரியனுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எப்படி பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்குதோ அந்த மாதிரி கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். தக்காளி ஒரு 3 தக்காளி அடித்து ஊற்றுறேன். ஏன் மிக்சியில் இப்படி கிரைண்ட் பண்ணி ஊற்றுறேன்னா, இங்கே தக்காளி சுத்தமாக வேகாது. நீங்கள் 1/2 hour கடாயில் வச்சுருந்தீங்கனாலும் சுத்தமாக வேகாதுங்க. எங்கள் ஊர் தக்காளிலாம் ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது. 5 மினிட்ஸில் உங்களுக்கு தோல் தனியாக, ஸ்கின்னு தனியாக அப்படியே வந்துடும், நல்லா வெந்துடும் மசிய. இப்போ இது கூட நல்லா வதக்கினதுக்கப்புறம் மிளகா பொடி, தனியா பொடி, கொத்தமல்லி பொடி இது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கிறேங்க. நான் வந்து எனக்கு தேவையான அளவு போட்டுக்கிட்டேன். தனியா பொடிங்கும் போது கொத்தமல்லி பொடி வந்து நீங்கள் வந்து கிரேவி நிறையா வேணுன்னா ஒரு 4-5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நாங்கள் சின்ன ஃபேமிலினால நான் ஒரு 2 டீஸ்பூன் போட்டேன். இந்த அளவுக்கு கிரேவி எங்களுக்கு போதும். அதுக்கப்புறமா நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் பட்டை கிராம்பு தூள் 1 டீஸ்பூன், அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன். பட்டை கிராம்பு தூள் வந்து எல்லாத்துக்கும் மேண்டிட்டரி. நான்வெஜிடேரியனுக்கு இஞ்சி பூண்டு இல்லைன்னா கூட பண்ணிடலாம். பட்டை கிராம்பு தூள் இல்லாமல் உங்களுக்கு டேஸ்ட்டு வராது. ஸோ அது மேண்டிட்டரி. இப்போ வந்து அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிடுங்க. பட்டை கிராம்பு தூள் வந்து எங்கள் வீடுகளில் நாங்கள் வந்து வீட்லேயே பொடி பண்ணி வச்சுப்போம். அது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிப்போம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 ஒரு போர்ஷன், ஒரு அளவு மெஷர்மெண்ட் எடுத்து பொடி பண்ணி வச்சுப்போம். இப்போ எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும்போது அதில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிறீங்க. 1.5 கிளாஸ் தண்ணி போதும். ஆல்ரெடி நான் நண்டை நல்லா ஊற வச்சுருக்கேன். தண்ணி போட்டு, ஆயில் போட்டு, புதினா போட்டு, ஏன்னா ஸ்மெல் வராது அப்போ தான். இப்போ ஃபைனலாக வந்து பெப்பர் போடுங்க. இந்த மசாலாவில் 1 டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க. அப்போ அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ நான் ஊற வச்ச நண்டு எடுத்து அந்த தண்ணியோடையே போட்டுக்கலாம். ஏன்னா நான் வந்து நிறையா தடவை நண்டை கழுவிட்டேன். ஸோ இப்போ ஸ்மெல் இருக்காது. புதினாவும் போட்டிருக்கேன் அதில். ஸோ ஸ்மெல் வரக்கு சான்ஸே இல்லை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அப்படி நமக்கு டெம்ட் ஆகும். அந்த மாதிரி ருசியாக இருக்கும். நண்டு, கிராப் இதெல்லாமே கொஞ்சம் நல்லா பிடிக்கும். சாப்பிடும்போது நல்ல எம்மியாக இருக்கும். நமக்கு சைட் டிஷ்ஷே இது மட்டுமே சாப்பிட்டா போதும். கூட சப்பாத்தி அதெல்லாம் தேவையே இல்லை. என் சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கோக்னட் ஸ்க்ராப் பண்ணி அது போடுங்க. இது வந்து எனக்கு ஹஸ்பண்ட் சொல்லி கொடுத்த டிப்ஸு. கோக்னட் ஸ்க்ராப் வந்து நண்டில் போட்டால் கிரேவியெல்லாம் பண்ணி முடித்து சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஆல்மோஸ்ட் கிரேவியெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. என் சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் நிறையா போடுறேன். உங்களுக்கு நல்ல டிப்ஸாகவும் இருக்கும். ஈஸி வே ஆஃப் பேசிக்காக குக் பண்ணுறவங்களுக்கு நான் ஈஸியாக குக் பண்ணுறது சொல்லிக் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய். ஹேவ் எ நைஸ் டே.